ரூ. 5000 கொடுக்கும்போது தெரிஞ்சுக்கலாம் இந்த 4½ ஆண்டுல திமுக எதுவும் செய்யலைன்னு தான் அர்த்தம். நான் என்ன சொல்றேன், செஞ்சிருந்தா அவசர அவசரமா அந்த ரூ. 5000 கொடுக்க வேண்டியதே இல்லையே. அதை முடக்கிறதுக்கான சதி நடந்துட்டு இருக்கு, சூழ்ச்சி நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், எப்படி முடக்குவாங்க? மகளிருக்கான உதவித்தொகை தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அப்படியே ஒரு கால் மத்திய அரசு முடக்குனாங்கன்னா, அது இன்னும் அது ஒரு விதம் பிரச்சாரத்தை வேற மாதிரியா கொண்டு போகலாமா இல்லையா திமுக? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எடப்பாடி பழனிசாமி ரூ. 2000 அறிவிச்சிட்டார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ரூ. 2000 தரேன்னு. திமுக ஒரு விதமாக குழப்பத்தில் போயிட்டான். பெரும்பாலும் பெண்களை பார்த்தீங்கன்னா, நீங்களும் பெண் தான், அதனால் குறை சொல்லுன்னு சொல்லாதீங்க. புருஷன் சம்பாதிச்சு மொத்த காசை பொண்டாட்டிக்கிட்ட கொடுத்தாலும், நீ என்னத்தை கொடுத்து கிழிச்சேன்னு சொல்லக்கூடிய பெண்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் முதல் கொடுத்த மாதம் ரூ. 1000 நினைவு வச்சுட்டு அவருக்கு ஓட்டு போடுவாங்களான்னா நிச்சயம் வாய்ப்பு இல்லை. இந்த 5000 தான் நினைவில் இருக்கும் அப்படின்னு சொல்ல வரீங்க. அதை தான்டா சொல்கிறேன். ரூ. 1000 கொடுத்தது நினைவில் இருக்குமா இருக்காது. அடுத்தது எடப்பாடி வந்தோன்னா 2000 கொடுக்க போகிறாரு. இவர் கேட்டால் நமக்கு ஓட்டு போடணும், அவருக்கு போட்டு ரூ. 2000 வாங்கலான்ற பெண்கள் மனநிலை தான் போகும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ என்ன பண்ணுறாருன்னா இவர் இந்த 3 மாதத்துக்கு ரூ. 3000 கொடுத்தே சரி, அது கிஃப்ட்டுன்னு சொல்லி நாங்கள் அடுத்த ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் ரூ. 2000 தருவோன்றதுக்காக இவர் என்ன பண்ணுறாரு, ரூ. 2000 சேர்த்து ரூ. 5000 கொடுக்குறாரு.